சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியாக உள்ள பிளாக் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி திருப்பூரில் தேசப்பற்று முழக்கங்களுடன் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் மிக நீளமான தேசிய கொடியை ஏந்தியபடி ஊர்வலமாகச் சென்றது பார்வையாளர்களை கவர்ந்தது. I&I மூவிஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ள பிளாக் திரைப்படம் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதையொட்டி திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி திருப்பூரில் கோலாகலமாக நடைபெற்றது. திருப்பூர் குமரன் நினைவு தூண் முன்பாக தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி மாணவ மாணவியர் தேசிய கொடியை ஏந்தியபடி ஊர்வலமாக பங்கேற்றனர். திரைப்பட குழுவின் தகவலின்படி 330 மீட்டர் நீளமுள்ள தேசிய கொடி இந்த நிகழ்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டது. இந்த ஊர்வலத்தை திருப்பூர் மாநகராட்சி துணை மேயர் பாலசுப்ரமணியம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் ஊர்வலம் திருப்பூர் குமரன் நினைவகத்தை அடைந்து நிறைவடைந்தது. நிகழ்ச்சியில் திரைப்பட தயாரிப்பாளர் வைரப்பிரகாஷ், நடிகர்கள் கிரி துவாரகேஷ், மிக்கி மக்கி ஜா, தீகான் மற்றும் திருப்பூர் குமரன் குடும்பத்தினர் கலந்து கொண்டு திருப்பூர் குமரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள வந்தே திரங்கா பாடல் பிரம்மாண்ட LED திரையில் திரையிடப்பட்டது. இதில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக பங்கேற்று தேசப்பற்று முழக்கங்களை எழுப்பினர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியாக உள்ள பிளாக் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி திருப்பூரில் தேசப்பற்று உணவை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்றது. மாணவர்களின் தேசிய கொடி ஊர்வலம் நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக அமைந்தது.